Подарите
நாடகம். ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். தொப்பிகளை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் தொப்பிகளை விற்று அசந்து போன அவன் மரத்தடியில் அயர்ந்து தூங்கி போனான். எழுந்து பார்க்கையில் தொப்பிகளை காணவில்லை. தொப்பிகளை தேடினான். அண்ணாந்து பார்க்கையில் மேலிருந்த குரங்குகள் தொப்பிகளை அணிந்து கொண்டு போஸ் கொடுத்தன. என்ன செய்வது? அவற்றிடம் இருந்து தொப்பிகளை அவன் பெற்றானான். பார்க்கலாம் வாங்க. The cat seller and the monkey. English play. Characters. The cat seller, Rubini. Hey! Do you want cat? Madam, do you want cat? How much is it? I need 10 rupees. Oh, too much. I need 10 rupees. I hit it. நித்தம் கொடுத்தே வளர்க்கமையா
contestant. Namos came along, Katoro, Samsatalanti, moral, always help others. Thank you. Thank you. ஒன்று இடமீடு கதாபாத்திரங்கள் கந்தசாமி லட்சுமி புறப்படுகிறார். அங்கே லட்சுமி வருகிறார். டேய் தம்பி சீக்கிரமா ஹோம்வொர்க் முடிடா, உனக்கு இன்னைக்கு மிஸ்டர் நல்லா அடி இருக்கு. நீ உன் வேலைய பாரு, நல்லா சிங்கல்ல. டேய் தம்பி ஒழுங்கா நின்னு ஒரு அடி வாங்கிக்கடா. என்ன பிடிச்சலையா? பிடிச்சி வருவாப்பா. இது பிள்ளைகளா இல்ல பிசாசு குட்டிகளா? காயத்ரி நீ தானடி வயசுல மூத்தவன். நான் அவன்கிட்ட கேட்டம்மா கடவுள் முன்னாடி தோன்றாரு, பணம் அறிவு இரண்டுல எதுவன்னு கேக்குறாரு. அதுக்கு நீ அவன் என்ன சொன்னான்னு கேளுமா. நான் பணம் என்னடா சொன்னேன்? நான் பணம் தாமா வேணும்னு. நானா இருந்தா அறிவு தான் வேணும்னம்மா. அம்மா நான் அம்மா என்கிட்ட இல்லாதது நான் கேட்டேன், அக்காட்ட இல்லாத அது கேக்குது. சரி சரி சண்டை போட்டுக்காம ஒழுங்கா ஸ்கூல் கிளம்புற வழிய பாருங்க. என்ன வேணும்? காய்கறி வாங்க காசு கொடுங்க. இப்ப கொடுத்தீங்களா? கொடுத்து 20 நாள் ஆச்சு. 1 கிலோ தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமா 20 நாள் சாப்பாடு வச்சுட்டு வரேன். ஏன்டி அழுத்துக்கிற? உனக்கு என் பரம்பரை வச்சு தெரியாது. பாட்டா முப்பாட்டா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சொத்து வச்சனால்தான் இருக்குது. நீயும் புள்ளையும் சோகமா இருக்கிறீங்க. ஆமா ஆமா, உங்க பரம்பரையை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க அப்பாவுக்கு நோய் வந்து டாக்டர்கிட்ட போவேன் எமலோகத்துக்கு போய் சேர்ந்தாரு தானே உங்க அப்பா. இத போய் சிக்கணும்னு சொல்லாதீங்க, கரும்பு தள்ளன்னு சொல்லுங்க. சரி சரி, உங்கள்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. தலைக்கு மேல வேலை கிடக்கு. காசு கொடுத்தா சமைப்பேன், இல்லாட்டி குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போ. ஐயோ என்னம்மா ஹோட்டலுக்கு போறதா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமே. என்னடா எப்படி இருக்கு உடம்பு? அப்பா சிக்கனமா இருக்காக அவசியம்தான், அதுக்காக சாப்பாட்டை குறைக்கிறதா? அதே எனக்கே அறிவுரை சொல்ல வந்துட்டியா? எனக்கு தெரியும், வேலை வந்துட்டு போ. எப்படியே போங்க, எனக்கு என்ன, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். கேட்டாய் மவன் பேசுற பேச்ச? ஆமா ஆமா, நான் தான் தினமும் உங்களை எதிர்த்து பேச சொல்லி பயிற்சி கொடுத்துட்டு வரேன். எக்கடா போங்க, நான் ஆபீஸ் போறேன். காட்சி 2 இடமீடு கதாபாத்திரங்கள் கந்தசாமி லட்சுமி. கந்தசாமி அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வருகிறார். லட்சுமி நீங்க என்ன சமையல்? உங்களுக்கு பிடிச்ச மிளகு ரசம். அடிச்சக்க? ஆமாங்க, தெளிவாதான் குடிச்சிட்டு அடிச்சக்க எல்லாங்க வச்சிருக்கேன். அடிப்பாவி, பசியோட வர மனுஷனுக்கு சொல்ற பதிலா இது? சரி சரி, அந்த ஃபேனா போடு. நானும் ஒரு வாரமா சொல்லிட்டு வரேன், இந்த ஃபேன் ரிப்பேரா போயிடுச்சு. அத பத்தி எனக்கு ஏச கவலைப்படுறீங்களா? சரி சரி, நாளைக்கு குமரன்ட்ட சொல்லி வர சொல்றேன். காட்சி 3 கந்தசாமி செய்தித்தாளை படித்துக் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது எலக்ட்ரிஷியன் குமரன் வருகிறார். ஐயா அம்மா, வீட்டுல யார் இருக்கீங்க? ஐயா இந்த பிச்சை இருந்தாலும் தாங்கல. எலக்ட்ரிஷியன் குமரன் வந்திருக்கேன். ஓ நீயா, வா வா. உங்க வீட்டுல ஃபேன் ஓடலையா பண்ணீங்கல்ல? இந்த பந்தம் இல்ல, கொஞ்சம் பாரு. சரி பண்ணிட்டேன், உனக்கு எந்த சிக்கலும் வராது. இனி ஏதாவது சிக்கல் வந்தா நீ தான் பொறுப்பு.
லட்சுமி என்னங்க இந்த பணத்தை கொடுத்து அனுப்பு. அது பாவி இப்படி போற வரவன் பணத்தை கொடுத்து என் சொத்தை அழிச்சிருவா போல இருக்கு. இந்த 5 ரூபாய கொடு. ஐயா நான் புள்ள கட்டிக்காரன் 5 ரூபா நியாயமா நீங்களே சொல்லுங்க. நீ பெரிய இந்த வேலை செஞ்சு கிழிச்சிட்ட, நானே செஞ்சு முடிச்சிருப்பேன். நான் பேர பயணமிக்க வச்சிருப்பேன், நீங்களே சரி செய்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில மாட்டிச்சு சாவுகிறாக்கி. போடா போ, ஒன்னமா நாங்க எத்தனை வேலை பார்த்திருப்போம். பண்பாட்டு சரிவும்
There is a government middle school in the village. Miss Deepa is an 8th class teacher for students with learning difficulties. She loves teaching and the children in her class learned happily and well. In the beginning of one school year, a shabby new boy called Arun joins our class. He is 14 and is wearing dirty jeans and old shirt. All other students avoid him. What's going on? Watch this thing. Good morning, children. Morning, teacher. Say the attendance. Veeramuthu. Yes, teacher. Mageshwaran. Yes, teacher. Vetrivel. Yes, teacher. Manivel. Yes, teacher. Arun. Arun. Yes, teacher. Arun, come here. Sorry, teacher. What troubles you, sir? Nothing, teacher. I am alright. Okay, I will see you later. The teacher goes. The teacher goes and she finds out that Arun had problems with reading and writing. That means he is a dyslexic person. She also knows that Arun's mother had some problems. So his mother often neglected Arun. Learning his past history, teacher becomes sad. Scene 2. After a month, some boys started bullying Arun. See guys, there is Arun. Yes, Arun. Come here. You are so funny. Shall we make him Disney? Hey! Teacher heard the news, becomes angry. Children, who bullied Arun? Who bullied Arun? You? Hereafter you don't do like this, okay? Sorry, teacher. Sit down. Arun, why didn't you fight back with them? I thought they would feel as bad as I felt. What a good boy you are. Deeply moved that evening, she wants to help Arun. Arun, come here. We are going to a charity shop. Okay, teacher. On wearing a dress, Arun becomes happy. He grinned with delight. Teacher gives special attention to Arun. Teacher, don't I look good? Whoa, you look great, and you can wear the dress tomorrow. Thank you, teacher. Teacher, I like reading books. I love fables, parables, short stories, fantasies, and also novels. Whoa, it's nice to hear. Do you know, Arun? Walt Disney was a dyslexic. Really, teacher? Yes, Arun. You will also become a great personality. Okay. You may ask any help for doing your homework. Okay, teacher.
Arun shared his reading experiences with his teacher. The new clothes seemed to give Arun more confidence. His manners have improved. Few days later, Arun comes with a note from his mother seeking TC. Teacher asks the students to become upset. Scene 4. Arun comes with a lot of books in his school bag. Excuse me, teacher. May I come in? Yes, come in. These are my gifts to my friends, and I thank you very much for the concern you all showed on me. Thank you, yeah. We miss you, Arun. Thank you, teacher. Thank you very much, Arun. We miss you, dear. Bye. Everyone realized that disability is not inability, but a different way of learning. The end.
இருவரும் நம் மேடை அலங்காரத்தை மதியம் முழுவதும் சகோதரர்களும் நமது பெரிய திருக்கோணம் ரெட்டிப்பாளையம் ஆசிரியர் பெரிய திருக்கோணத்தை சேர்ந்த செந்தில் ஆசிரியர் அவர்களும் நமது மேடையை அழகாக அலங்கரித்து கொடுத்தார்கள். அந்த சகோதரர்களும் தகப்பனார் அவர்களும் மேடைக்கு வருவோம். இடைநிலை ஆசிரியர் வளர்மதி ஆசிரியையின் தாத்தா அவர்களும் அவசியம் மேடைக்கு வருவோம். பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சார் வாங்க. கிராம பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லாம் அமைதியா நிகழ்ச்சியை கண்டு கணிக்கிறீங்க. ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா எல்லாரும் கை தட்டி ஆர்வப்படுத்துங்க. அவங்களுக்கு கை தட்டி ஆர்வப்படுத்தினாதான் நிகழ்ச்சியில பங்கேற்ற குழந்தைங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும். ஆகையால் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா எல்லோரும் கரகோஷம் கூப்பி 9 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியை வளர்மதி அவர்களின் தாத்தா அவர்களுக்கு பொன்னாடையை அணிவித்து சிறப்பிக்கிறோம். அனைவரும் கரகோஷம் எழுப்புவோம். பார்த்தாச்சா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாச்சா? ஆமா, அது என்ன கையில் பத்திரிக்கை? அப்படிதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அறிவை வளர்த்துக்கணும். என்ன செய்தி? ஜப்பானியர்கள் அதிக புத்திசாலியாக இருக்கிறதுக்கு காரணம் மீன்கள் போட்டிருக்கு டாக்டர். அப்படியா? ஆமாம், அதிலும் குறிப்பா மீனின் கண்களை அவங்க சாப்பிடறதால தான் முக்கிய காரணம்னு பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. மீனின் கண்கள், குடல் பகுதி இதையெல்லாம் சாப்பிடறதால முதுமையில தளர்ச்சி ஏற்படுறத தடுக்கப்படுதான். மூளையின் செயல்திறனும் அதிகரிக்குதான் டாக்டர். அப்படின்னா நாம கூட இதையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படியாவது புத்திசாலித்தனம் வளரட்டும். டாக்டர், புத்திசாலித்தனம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? நான் சொல்லுவதை விட்டுவிட்டு வேற எதையோ பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னது? 18ஆம் நம்பர் ரூமில் உள்ள பேஷண்ட்டுக்கு வலது கண் தான் காணாது. நீங்க இடது கண்ணையே ஆபரேஷன் பண்ணிட்டீங்களே. அது ஒண்ணும் தப்பே இல்ல. ஆனா அதை விட பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன டாக்டர்? அந்த ஆளு பேஷண்ட் இல்ல, பேஷண்டா பார்க்க வந்தவரு. கழுதையுடன் பேட்டி. கழுதையுடன் ஒரு மினி பேட்டி. வணக்கம் நேயர்களே, இன்றைய விருந்தினராக வந்திருக்கும் வணக்கம் நேயர்களே, வணக்கம் நேயர்களே, இன்றைய விருந்தினராக வந்திருக்க கழுதையாருடன் ஒரு சிறப்பு பேட்டி உங்களுக்காக. உங்க பேரு? வீட்டுல சும்மா வெட்டியா தின்னு வளரணும். என்னோட பேரை சொல்லிதான் திட்டுவீங்க. தண்டை கழுதுனர். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? சரண பவனிலையும் ஆம்பூர் பிரியாணியும். கேள்விய பாரு, கேள்விய சுவரில் ஒட்டி இருக்கும் போஸ்டர். உங்களுக்கு பிடிச்ச பழமொழி? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதை தெரிஞ்சு கட்டன் போச்சு. உங்களுக்கு பிடிச்ச இடம்? சைதாப்பேட்டை ஆத்தோரம். உங்களுக்கு புரியாதது? கழுதை தெரிஞ்சு கட்டன் போச்சுங்கிறீங்க. அப்போ கட்டன் வந்தா கழுதை ஏறுமா? அது மட்டும் இல்ல, வர மாமியார் கழுத போல ஆனாலுங்கிறீங்க. அப்ப போக போக மாமியார் என்ன வாங்க? எதுக்காக இந்த தேவையில்லாம மாமியார் கூட கம்பேர் பண்றீங்க? தீபாவளிய பத்தி சந்தோஷமா பண்றாங்க. வேண்டாங்க, ரோட்டோரமா இருக்கிற
நான் ஹீரோவா நடிச்ச அக்கரவரத்தில் கழுதைதான். உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர் மன்சூர் அலிகான். அரசாங்கத்திட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு இடஒதுக்கீடு பண்றீங்க, அதே போல எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும். அநியாயமா இருக்கு. எட்டி உதச்சிடுவேன். உங்க அழுக்கு துணியெல்லாம் ஆற்றல் வரைக்கும் சுமந்து போவது நாங்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன வேணும்? சிட்டி போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கீங்க, அதை நீக்கணும். முக்கியமா சினிமா போஸ்டர் அதிகமா ஒட்டணும். தீபாவளிக்கு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது தமிழ்நாடு, எல்லாரும் ஆங்கிலத்துல பேசுறத விட்டுட்டு தமிழ்ல பேசுனா எவ்வளவு நல்லா இருக்கும். நேற்று பிறந்த குழந்தை கூட மம்மி மம்மி தான் கூப்பிடுது. மக்கள் தங்கள் பிள்ளைகளை மெட்ரிக் பள்ளி சேர்க்கணும்னு அலையிறாங்க. அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைங்க. எங்களுக்கு இருக்கிற தமிழ் பற்று உங்களுக்கு ஏன் இல்லை? நன்றி. இந்த நல்ல நாளில் எங்க நேயர்களுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க. எங்க யூடிவி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
சான்றோர்களுக்கும் நன்றி நபில வருகிறார் எம் பள்ளி ஆசிரியர் திருமதி ரமாதேவி அவர்கள். ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும் என்று பழமொழி கூறுவார்கள். இங்கு தேர் இழுப்பது என்பது ஊர் மக்களின் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வந்தால் நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும். அனைவருடைய கூட்டு முயற்சி நல்ல வெற்றியே தருவதாகும். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது வள்ளுவர் வாக்கு. நன்றி நவிழ்தல் என்பது தமிழ் மரபு. எங்கள் பள்ளியில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை தாங்கி சிறப்பித்த உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னிலை வகித்து பரிசு பொருள்கள் வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் விழா ஒருங்கிணைப்பாளராக இருந்து பாடுபட்ட கிராம கல்வி குழு தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் உளமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். மேலும் பரிசு பொருள்கள் வழங்கி சிறப்பு செய்த விநாயகா கல்வி நிறுவனங்களின் தாளாளர் அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி. வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாஞ்சையுடன் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆடத் தெரியாதவர் வீதி கோணல் என்பார் என்பது ஒரு வாக்கு. அதற்கு இடமளிக்காமல் மேடை அழகாக அமைந்தால் சுமாரான ஆட்டம் கூட சூப்பராக மாறிவிடும். அந்த வகையில் சூப்பரான மேடை அலங்காரம் ஏற்பாடு செய்தமைக்கும் சிறப்பான ஒளி செய்து அமைக்கும் இந்த ஊர் நாட்டாண்மைக்காரர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கேற்ப சிறப்பான சத்தான சுவையான சிற்றுண்டி வழங்கிய சத்துணவு அமைப்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எங்கள் ஆசிரியர் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ராப்பகலாக கண் துஞ்சாமல் கடமை உணர்வுடன் இக்கலை விழா கண்ட தலைமை ஆசிரியருக்கும் சீரிய தலைமையில் வீறு நடை போட்டு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்த எனது சக ஆசிரியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. நீங்கள் விழா நடத்துங்கள், நாங்கள் தோள் கொடுக்கிறோம் என்று முழு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய PTA உறுப்பினர்கள், VEC உறுப்பினர்கள், SMC உறுப்பினர்கள், சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் நாட்டாண்மைக்காரர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் எங்கள் நன்றியை காணிக்கையாக்க என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். சளைக்காமல் பயிற்சி செய்து மேடை ஏறி கலை நிகழ்ச்சியில் கலக்கிய எம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.